தீப திருவிழாவிற்காக திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. மகாதீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை நேற்று கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று அதற்கான பிற பொருட்களை எடுத்துச் செல்கின்றனர். இது தொடர்பான காட்சியும் நாம் பார்க்கின்றோம். அங்கு ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்கின்றனர். இன்று மாலை மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றப்பட உள்ளது. இதனை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர். நேற்று கொப்பரை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற பொருட்கள் தற்போது எடுத்துச் செல்லப்படுகின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், கூடுதல் விவரம். பாலா, ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் அந்த அற்புத நிகழ்வு அக்னிஸ்தலமாக வீட்டிருக்கக்கூடிய அக்னிஸ்தலத்தில் வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சிவனை ஜோதி வடிவில் தரிசிப்பதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் படையெடுப்பு இன்று காலை முதலே அதிகரித்து வருகிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் வருகை லட்சத்தை தாண்டி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மகாதீபம் ஏற்றும் அந்த நிகழ்வுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய காரணத்தால் பக்தர்கள் மிகுந்த ஆவலோடு அந்த சிவ தரிசனத்தை, ஜோதி வடிவிலான சிவ தரிசனத்தை காண்பதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக கிரிவலம் செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமே எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஏற்றப்படும் அந்த மகா தீப தரிசனத்தை காண்பதற்காக பக்தர்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இதற்காக நேற்றைய தினம் அந்த கொப்பரை எடுத்து சென்று மலை உச்சியில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நேரத்தில் பரணி தீபம் அண்ணாமலையார் ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மலைக்கும் அந்த தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு இதன் தொடர்ச்சியாக அந்த ஆலயத்திலிருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான காடா, துணி, நெய் உள்ளிட்ட பொருட்கள் தற்பொழுது பக்தர்கள் தலையில் ஏந்தியபடி ஆலயத்திலிருந்து எடுத்துச் சென்றனர். இதற்காக கையிலை வாத்திய மேளங்கள் முழங்க பக்தர்கள் செல்லும் பொழுது கிரிவலம் வந்த ஏராளமான பக்தர்கள் அந்த பொருட்களை தொட்டு வணங்கிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 2668 மலை உச்சிக்கு அந்த பொருட்கள் எடுத்து சென்று சேர்க்கப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றுவதற்கு கொப்பரையும் அதற்கு தேவையான பொருட்களும் தயார் நிலையில் இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் அந்த காட்சியை தரிசிப்பதற்கும் மிகுந்த ஆவலோடு இந்த கிரிவலத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலா, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மலை உச்சியில் இன்று மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக பிரத்யேக ஒளிபரப்பை புதிய தலைமுறை ஏற்பாடு செய்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி மகாதீபம் ஏற்றுவதற்கான பிற பொருட்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அரோகரா என்ற முழக்கத்தோடு அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது. திருவண்ணாமலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்பட உள்ளது.